அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையிலிருந்து இபிஎஸ் பேச அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சட்டப்பேரவையில் அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் அதேபோன்று அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு அனுமதி மறுத்ததை கண்டித்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். நல்லது. இந்த முல்லை பெரியார் பிரச்சனையே என்ன இல்ல, தமிழ்நாட்டில் அந்த காட்சிகளோடு திரையிடப்படக்கூடாதுங்கிறதான் கோரிக்கை. அதை கட் பண்ணியாச்சுன்னா நீங்க அதை ஆய்வு பண்ணி முடிவெடுங்க, அவ்வளவுதான். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்சார்ல முதல்ல கட் பண்ணல. சட்டப்பேரவையில் இபிஎஸ் பேச அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், நீங்க தொடரலாம். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு விவகாரம் குறித்து பேசுவதற்கு கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்ததாகவும் அதன் மீது பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி மறுப்பதாகவும் குற்றச்சாட்டி அதிமுகவினர் தற்பொழுது பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் நடைபெறக்கூடிய குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அதிமுக குற்றம் சாட்டக்கூடிய நிலையில சட்டப்பேரவையில சட்டம் ஒழுங்கு குறித்து கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து அதன் மீது உரையாற்றுவதற்கும் விவாதம் மேற்கொள்வதற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருப்பதாகவும் அந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசுவதற்கும் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வதற்கும் சபாநாயகர் முன்வருவதில்லை, தொடர்ச்சியாக தள்ளி வைத்துக் கொண்டே வருவதாகவும் அதிமுக குற்றச்சாட்டியிருந்தனர். குறிப்பாக தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் நீட் தேர்வு விவகாரம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக வரக்கூடிய 9ஆம் தேதி சட்டமன்ற கட்சிகளுடைய அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிவித்திருந்தார். அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் தலைவர்களுடைய கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு விவகாரம் குறித்து கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து அதன் மீது பேசுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை வைத்தார். அவர் பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்டார். அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து அதிமுகவினர் அவையிலேயே அமளியில் ஈடுபட்டிருந்தனர். அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் சமாதானம் செய்த சபாநாயகர் இந்த கவனஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்பதும் பேரவை விதி எண் 56 படி எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய கவனஈர்ப்பு தீர்மானம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்ற அறிவிப்பை அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுகவினர் கடுமையான ஒரு அமளி ஈடுபட்ட நிலையில தற்பொழுது எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படாததை கண்டிக்கும் விதமாக வெளிநடப்பு செய்வதாக கூறி தற்பொழுது பேரவையிலிருந்து வெளியே வந்து முழக்கங்களிட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கக்கூடிய சூழல்ல அது தொடர்பாக விவாதிப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் அதிமுகவினர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இதனிடையே எழுந்து பேசிய அவை முன்னவர் அமைச்சர் துரைமுருகன் அதிமுக ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சியாக திமுக இருந்தபோது பல கவனஈர்ப்பு தீர்மானங்கள் மீது பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஒரு உறுப்பினர் கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுப்பதற்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்வதா வேண்டாமா என்ற உரிமை சபாநாயகர் இருக்கிறது. அதன்படி சபாநாயகர் ஒரு விவகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டால் அது குறித்து பேசுவதற்கு தொடர்ச்சியாக அனுமதி கேட்கக்கூடாது என்று அதிமுகவினருக்கு அறிவுறுத்தலாக அவை முன்னவர் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் அதிமுகவினர் மக்கள் பிரச்சனை தொடர்பான இந்த சட்டம் ஒழுங்கு குறித்து பேசுவதற்கு தொடர்ச்சியாக அனுமதி மறுக்கப்படுவதால் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாகவும் அதிமுக பேசுவதற்கு அனுமதி அளிக்காததை கண்டித்தும் வெளிநடப்பு செய்வதாகவும் கூறி தற்பொழுது சட்டப்பேரவையிலிருந்து வெளியே வந்து தற்பொழுது முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அரசுக்கு எதிராகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட இருப்பது குறித்தும் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.